வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டார். டோட்டல் ஸ்பாயிலேஜ். யார் படைச்சாரோ அவரே அழிச்சார். வீட்டில் நீங்க சம்பாரிச்சு சொத்து சுதந்திரம் வீடு வாசனம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்குல்ல. இது போல இறைவன் படைத்தார் என்று சொன்னால் அவருக்கு இந்த மக்கள் மேல் முழு உரிமை இருக்கிறது. பக்தியாய் நடந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கணவன் மனைவியுமாக இணைத்த. எல்லாருக்கும் சாவுன்னு வரும், அன்னைக்கு அவர்கிட்ட போய் கணக்கு கொடுத்தாகணும். யாரும் தப்ப முடியாது, யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. நீ சம்பாதிச்ச பணமெல்லாம் அங்க அவரிடத்தில் பரிதானம் செல்லாது. கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா அவர் வாங்கிக்கிடுவாரு, சமாளிச்சுக்கலாம். நம்ம பண்ண தப்புகளை நம்ம மறைச்சிடலாம், நடக்காது. எந்த மாநிலத்தில் எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, படித்தவனோ படியாதவனோ, பணம் உள்ளவனோ இல்லாதவனோ, அத்துணை பேரும் படைத்த தேவனுக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட காலங்களில் எப்படி வாழ்ந்தோம் என்ற கணக்கை அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும், தப்ப முடியாது. ஆகவே திருமண பந்தத்தை துவக்கி வைத்தவர், தொடங்கி வைத்தவர், அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். பின்பு கணவன் மனைவியுமாக இணைத்தார். அவருடைய நோக்கம் ஏன் இணைத்தார் என்பதை அந்த வசனம் சொல்கிறது. இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் நாளிலே, இந்த பூமியிலே கண்களை நிரந்தரமாய் மூடும் நாளிலே நாம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், தப்ப முடியாது. ஆண்டு கொள்ளுங்கள், ஆளலாம். குடும்பத்தை ஆண்டு கொள்ளுங்கள், ஆளலாம். தொழிலை ஆண்டு கொள்ளுங்கள், வியாபாரத்தை ஆண்டு கொள்ளுங்கள், ஆளலாம். ஊரை தேசத்தை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளலாம். ஒன்னு நீ ஆளணுமே, அதுல இறைவனுடைய படைப்பு சொல்லுது. இறைவன் அதைத்தானே சொல்றாரு. ஒன்னு நீ ஆள்றியா, அதான் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருமண நாட்களில் வாசிக்கிற வேத பகுதியிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 50வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்கிறது. வேதாகமத்திலே அந்த பகுதியிலே சொல்லப்பட்ட ரெபேக்காள், ஈசாக் என்ற இருவருக்கும் திருமணம் செய்வதற்காக நடைபெற்ற நிகழ்வுகளை அந்த அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. அதிலே ஒரு வார்த்தை தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்கிறார்கள். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருந்தாலும் இன்று வரை 4000 ஆண்டுகள், இயேசுவுக்கு முன்பு ஒரு 2000 வைங்க, இயேசுக்கு பின்னாடி ஒரு 2000 வைங்க, ஒரு 4000 வருடங்களாக இந்த சம்பவங்களை வாசிக்கிறார்கள், யோசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள். திருமண நாட்களிலே இதை பிரசங்கிக்கிறார்கள். நாமும் இந்த நாளிலே சிந்திக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்ப திருமணம் என்று சொல்லும் பொழுது முதலாவது இந்த திருமணம் எங்கிருந்து துவங்கியது? நம்முடைய வேதம் சொல்லுகிறது, இறைவன் தான் மனுஷனை படைத்தார், மனுஷியை படைத்தார். இருவரையும்
படைத்தது மட்டுமல்ல, இணைத்தார். கணவனும் மனைவியுமாக இணைத்தார். முதல் திருமணம் படைப்பின் காலத்திலே நடந்தது. யார் படைத்தாரோ அவரே ஆணும் பெண்ணுமாக படைத்தவர். இருவரையும் கணவனும் மனைவியுமாக இணைக்கிறார். முதல் திருமணம் அங்கிருந்து தான் துவங்குது. அப்படி துவங்கி அவங்க குழந்தைகளை பெற்று 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 பூமியை நிரப்பிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே படைத்த அந்த படைப்பாளருக்கு, இறைவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னங்கடா பிள்ளைய பற்றிய, என்னங்கடா வளர்த்திய, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிக்க போகிறேன்டா அப்படின்னு ஒரு ஃபேமிலியை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து ஒரு கப்பலை செஞ்சு அதுக்குள்ளே வச்சு மற்றது எல்லாத்தையும் ஜலத்தினால அழிச்சு போட்டார். படைத்தவருக்கு கோபம் வந்தால் ஒரு பெரிய சுனாமி, உலகளாவிய சுனாமி. அது நம்முடைய கண்கள் கண்ட இந்த சுனாமியை போலல்ல. இது கடலோர மாவட்டங்களை மட்டும் அழித்தது. ஆனால் நோவா என்ற மனிதனுடைய காலத்திலே முழு உலக சுனாமி மாதிரி இது கடல் பொங்கி வந்துச்சு கடலோர மாவட்டங்களை அழிக்க. ஆனால் இறைவனுடைய கோபத்தினாலே வானத்தின் மதகுகளை திறந்தார். பூமியின் ஆழத்தின் ஊற்று கண்களை திறந்தார். கீழே இருந்தும் பூமிக்குள்ள இருந்து தண்ணீர் பொங்கி பீச்சி அடிக்குது. வானத்திலிருந்து கடுமையான மழை முழு உலகத்திலும் பெய்யுது. இந்த ரெண்டு தண்ணீரினாலேயும் தேவன் தம்முடைய கோபத்தை நிறைவேற்றி கொண்டார். இப்போ பூமியிலே படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் அழிந்து போடுது. ஜோடி ஜோடாய் தேர்ந்தெடுத்து மனுஷ சந்ததியில் ஒரு ஃபேமிலி 8 பேர், அவங்களையும் மற்ற உயிரினங்களில் ஜோடி ஜோடாக அவைகளையும் ஒரு கப்பலுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு கடுமையாக மழையை பெய்ய பண்ணார். பூமியின் ஆழத்தின் ஊற்றுக்கண்களை திறந்து விட்டார். பொங்கி வந்தது தண்ணி. மழை வந்து 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 குன்றுகள் மூடியது, மலைகள் மூடியது, சிகரங்கள் மூடியது. அப்போ இந்த கப்பல் மட்டும் மேலே போயிட்டே இருக்கு. அதை பேழை என்று வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாக தேவன் செய்தார் என்ற வரலாற்றை கிறிஸ்தவருடைய வேதாகமம் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறது. வாசிப்பதற்கும் யோசிப்பதற்கு தான் ஆட்கள் இல்லை. ஏன்னா காலம் அவ்வளோ பிஸியாக இருக்கு. வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். மனிதனும் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறார். படைத்தவர் என்ன செய்கிறார், இந்த பூமியிலே அவர் என்ன வேலை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார், அதை யோசிப்பதற்கு சமயம் இல்லை. அதனால் வேக வேகமாக ஓடிட்டு இருக்கான். வெந்ததை திம்போம், விதி வந்தால் சாவோம். இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தம்முடைய வழிகளை, கடந்த காலத்தை எழுதி தந்திருக்கிறார். வருங்காலத்தையும் எழுதி தந்திருக்கிறேன். அது ஆதியாகமம். உலகத்தின் படைப்புகளுக்கு இவைகளெல்லாம் ஆதி. அவைகளை அடக்கி நமக்கு கற்றுக் கொடுப்பது, பேசுவது ஆதி ஆகமம். இந்த ஆகம விதின்னு சொல்லுவானுங்க. இந்த ஆகமத்தை படிக்க மாட்டானுங்க. இந்த உலகத்திற்கு எதெல்லாம் ஆதி, அகர முகர உள்ள எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை. எழுத்துக்கள் மனிதனுக்கு மட்டும் உரியது. மற்ற உயிரினங்களுக்கு அது தெரியாது. உணர்வுகள் இருக்கும், சில உயிரினங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் இருக்கும். ஆனால் நம்முடைய எழுத்துக்களை
புரிந்து கொள்வதற்கு எந்த உயிரினத்துக்கும் முடியாது. மனிதனுக்கு மட்டுமே அது உரிது. அப்போ படைத்தான், படைப்புகள் அனைத்தையும் மனிதனுக்காக. மனிதனை படைத்தான் தன்னை வணங்க, வழிபாடு செய்ய. அவ இறைவேதம் உலகத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களிலே இறைவன் தம்முடைய தாசன்மார்கள் மூலமாக எழுதி கொடுத்த ஒரே வேதம் இறைவேதம் என்று அழைக்கப்பட தகுதியுள்ள ஒரு வேதம் கிறிஸ்துவனுடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம். இலக்கியங்கள் இருக்கட்டும், இலக்கணங்கள் இருக்கட்டும், அதை சார்ந்த புத்தகங்கள் இருக்கட்டும், கட்சிகளும் மதங்களும் படைத்த புத்தகங்கள் இருக்கட்டும், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் எழுதின கொள்கை புத்தகங்கள் இருக்கட்டும், எல்லா புத்தகங்கள் உலகளவில் இருந்தாலும் இறைவன் மனுஷனுக்காக எழுதி கொடுத்த ஒரே புத்தகம் கிறிஸ்துவனுடைய கையில் இருக்கிற வேதாக புத்தகம் மட்டுமே. அப்ப தேவன் மனிதனை படைத்தார், மனுஷியும் படைத்தார், இருவரையும் கணவன் மனைவியுமாக இணைத்தார். அதுதான் முதல் திருமணம். திருமண பந்தம் வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்பினார், அதை செய்து கொடுத்தார். இப்போ செய்து கொடுக்கும் பொழுது அவர் என்ன நோக்கத்தில் செய்து கொடுத்தார்? இந்த திருமண பந்தத்தை எதற்காக ஏற்படுத்தினார்? அதை பற்றியும் இந்த வேதம் சொல்லுகிறது. மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சரி, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஒருத்தியை அல்லவா படைத்தார். அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே. கோடிக்கணக்கான ஆடம் சிருஷ்டிக்கப்படலாமே, ஏவாள்கள் சிருஷ்டிக்கப்படலாமே. கடவுளுக்கு சக்தி இருக்கிறதே, இறைவனுக்கு சக்தி இருக்கிறதே. நிறைய பெண்களை, கோடி கோடி பெண்களை உண்டாக்கலாமே, கோடி கோடி ஆண்களை உண்டாக்கலாமே. அப்படி அவர் உண்டாக்கவில்லையா? ஏன் இறைவன் ஒருவனை படைத்தார், ஒருத்தியை படைத்தார்? அவர்களை கணவன் மனைவியுமாக ஏன் இணைத்தார்? முதல் திருமணத்தை அவர் ஏன் தொடங்கி வைத்தார்? அதுக்கு விடை அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெருமடித்தானே. இப்ப இறைவனுடைய நோக்கம் என்ன? இறைவன் மேல் பக்தி உள்ள ஒரு சந்ததிகளை, பிள்ளைகளை பெற்று வளர்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். அபிலாசைகளை போக்கிக் கொள்வதற்காக மட்டுமல்ல, உடலில் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த பாலியல் உணர்வுகளை போக்கிக் கொள்வதற்காக மட்டுமல்ல, பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும், இந்த பூமியை நிரப்ப வேண்டும். அதுதான் இறைவனுடைய நோக்கம். ஆனால் இவர்கள் பெற்றார்கள், பக்தி இல்லாத சந்ததிகளை பெற்றுவிட்டார். அவ்விதமாக பக்தி இல்லாத சந்ததிகளை பெற்று பெற்று பூமியை நிரப்பினார்கள். இறைவனை தேடுகிற உணர்வு இல்லை, ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆகவே இறைவன் கோபப்பட்டார். முதல்ல வருத்தப்பட்டார், சங்கடப்பட்டார், அப்புறம் கோபப்பட்டார். இவங்களை பூமியிலே வைக்கக்கூடாதான்னு சொல்லி தான் ஒரு ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சு. அதனால் அந்த ஃபேமிலிக்கு ஒரு அடைக்கலமாக அந்த பேழையை செய்ய சொல்லி அதுக்குள்ளே வச்சுட்டாரு.
படைக்கப்பட்ட படைப்புகளில் எல்லாம் ஜோடி ஜோடாக எல்லா உயிரினங்களிலும் தேர்ந்தெடுத்து இந்த கப்பலுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டார். டோட்டல் ஸ்பாயிலேஜ். யார் படைச்சாரோ அவரே அழிச்சார். வீட்டில் நீங்கள் சம்பாரிச்சு சொத்து சுதந்திரம் வீடு வாசன்னு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்குல்ல. இதுபோல இறைவன் படைத்தார் என்று சொன்னால் அவருக்கு இந்த மக்கள் மேல் முழு உரிமை இருக்கிறது. பக்தியாய் நடந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கணவன் மனைவியுமாக இணைத்தார். ஆனால் இவர்கள் பெற்றெடுத்த சந்ததிகளோ இறைபக்தி இல்லாதவர்களாக, கடவுளை தேடாதவர்களாக இப்படியே பூமியை நிரப்புனாங்க. பக்தி இல்லாட்டாலும் பரவாயில்லை, கடவுளை தேடாட்டாலும் பரவாயில்லை. அவளும் பாவியாக இருக்கான், குடிகார பயலாக இருக்காங்க, துன்மார்க்கனாக இருக்கான், விபச்சாரக்காரனாக இருக்கான், வேசிக்கல்லனாக இருக்கான். இறைவன் பொறுத்து பொறுத்து பார்த்த திருடனாக இருக்கான், களவாணி பயலாக இருக்கான். இந்த வார்த்தை கிராமங்களில் பயன்படுத்தணும். டீசன்ட் வேலை போட்டால் உங்களுக்கு புரியாது, மேடு நகரத்தோடு பேசுனா உங்களுக்கு விளங்காது. அதனால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டிய காலகட்டம் உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு டீசெண்டாகவும் பேச தெரியும், மேட நகரத்தோடும் பேச தெரியும். அது பேசி என்ன செய்ய, கூடியிருக்கிற மக்களுக்கு விளங்க வைக்கணும் சத்தியத்தை. அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இறைவன் படைத்த உலகத்தில் உயிரினங்களை அழிச்சிட்டார். நோவா என்ற மனிதனுடைய காலகட்டம் இந்த வேதம் அதை பதிவு செய்திருக்கிறது. பிள்ளைகளை பக்தி உள்ள சந்ததியை பெறுறதுக்கு தானப்பா கல்யாணத்தை வச்சாரு. எதுக்காக தெய்வம் முதல்ல மனுஷனை படைச்சு கணவன் மனைவியை இணைக்கிறாரு? பெறக்கூடிய சந்ததிகள், பிள்ளைகள், தலைமுறைகள் இறைவன் மேல் பக்தி உள்ள பிள்ளைகளாக அவையில் வளர்க்க வேண்டும். பணம்னு சொல்லி பண ஆசை பிடிச்ச பேய்களை படைச்சிடக்கூடாது, பெத்திடக்கூடாது, வளர்த்திடக்கூடாது. அப்போ இறைவன் எதற்காக இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தினார் அது புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே. நிறைய பெண்களை நிறைய ஆண்களை படைச்சு அப்படி ஜாயின் பண்ணி விட்டுருக்கலாமே. கடவுள் அப்படி செய்யாம ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் ஒருத்தியை படைத்தார்? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். இது அவருடைய கான்செப்ட். இதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள். எந்த மதத்தில் இருந்தாலும் சரி இதை புரிஞ்சுக்கிறேன். திருமணம் எதுக்கு? பாலியல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்கு, வளர்ப்பதற்கு இறைவன் இந்த திருமண பந்தத்தை தொடங்கி வைத்தார். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது கிறிஸ்தவ மதத்தில் அது சொல்றாங்க, நம்ம மதத்துக்கு இல்லை அப்படின்னு அவங்க விருப்பப்படியெல்லாம் போறதுக்கு வழி இல்லை. எல்லாருக்கும் சாவுன்னு ஒன்று வரும், அன்னைக்கு அவர்கிட்ட போய் கணக்கு கொடுத்தாகணும். யாரும் தப்ப முடியாது, யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. நீ சம்பாதிச்ச பணமெல்லாம் அங்கே அவரிடத்தில் பரிதானம் செல்லாது. கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா அவர் வாங்கிக்கிடுவார், சமாளிச்சுக்கலாம். நம்ம பண்ண தப்புகளை நம்ம மறைச்சிடலாம், நடக்காது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த மாநிலத்தில் எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, படித்தவனோ படியாதவனோ, பணம் உள்ளவனோ இல்லாதவனோ, அத்துணை பேரும் படைத்த தேவனுக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட காலங்களில் எப்படி வாழ்ந்தோம் என்ற கணக்கை அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். தப்ப முடியாது. இறைவன் ஒருவர் இருக்கிறார், எங்கேயோ இருக்கார் நினைக்காத. நீ பண்ற அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இருக்கிற. இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் ஒரு நாள் வரும், அவருக்கு முன்பாக நிற்கணும், கணக்கு கேட்பாரு, சொல்லி ஆகணும்.
புருஷனுக்கு மறைக்கலாம், மனைவிக்கு மறைக்கலாம், பிள்ளைகளுக்கு மறைக்கலாம், பேரண்ட்ஸுக்கு மறைக்கலாம், சபைக்கு மறைக்கலாம், சபை தலைவர்களுக்கு மறைக்கலாம். உன் மனசாட்சிக்கு மறைக்க முடியாதுல்ல? அந்த மனசாட்சியை உனக்குள்ள வைத்தவர் தான் இறைவன். அவருக்கு நீ கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். நீ யாராயிலும் எப்படி ஆயிலும் நீ இந்த பூமியில் இரு. ஆனால் கணக்கு ஒப்புவிக்கணும். ஒரு நாள் வருது. இன்கம் டேக்ஸுக்கு ஒப்பு கொடுத்தா போதாது, இறைவனுக்கு கணக்கு ஒப்பிக்கணும். யாரா இருந்தாலும் சரி கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். ஆகவே இறைவன் தம்முடைய படைப்புகளின் மேல் அதிகாரம் செலுத்துகிறார். ஒரு மனிதனுடைய பாவ திட்டங்களும் தீர்மானங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் ஒரு எல்லை வரைக்கும் தான் அவர் பொறுமையாக இருப்பார். எல்லையை தாண்டிட்டான்னா பிடிச்சிட்டு போயிடுவான். இந்த இலங்கைக்கு இலங்கை பற்றியில் இந்தியாக்காரங்கள் என்ன பண்ணுறான், ஒரு எல்லை வரைக்கும் விடுவான். எல்லையை தாண்டிட்டோம்னு சொன்னால் அவனுக்கு அதிகாரம் வந்துடும், பிடிச்சிட்டு போயிடுவான். இலங்காரம் சொல்கிறான், இலங்காரம் பிடிக்கிறான், இலங்காரம் ஜெயிலில் போடுறான், இலங்காரம் கோர்ட்டில் நிப்பாட்டுறேன். அப்போ நிப்பாட்டாமல் என்ன செய்வான்? இல்லை நாங்கள் மத்திய சர்க்காரில் பேசுகிறோம், மாநில சர்க்கார்ட்ட சொன்னோம்னா மத்திய சர்க்கார்ட்ட பேசுகிறோம். நீ எவன்ட்டையும் போயிட்டு போல, இருக்க வேண்டியவன் ஒழுங்காக இருக்கணும். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டுச்சான், கருடா சௌக்கியமானு கேட்கும், பதில் சொல்லனே. கர்த்தருக்கு சோத்திரம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம்தான். இடம் மாறும்போது, எல்லை மாறும் பொழுது, மீறும் பொழுது சமாதானமும் சவிக்கியமும் இருக்காது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எம்மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுக்கு முன்பாக ஒரு நாள் நின்றே ஆக வேண்டும், பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே திருமண பந்தத்தை துவக்கி வைத்தவர், தொடங்கி வைத்தவர் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். ஆணும் பெண்ணுமாக படைத்தார், பின்பு கணவனும் மனைவியுமாக இணைத்தார். அவருடைய நோக்கம் ஏன் இணைத்தார் என்பதை அந்த வசனம் சொல்கிறது. பக்தி உள்ள சந்ததியை பெற வேண்டும் ஒன்று. இரண்டாவது, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். மீறும் பொழுது கணக்கு கொடுக்கணும். இங்கே மறைக்கலாம், வாழ்ந்துடலாம், தப்பிடலாம். ஆனால் உன் மனசாட்சிக்கு இறைவனுக்கும் நீ தப்பவே முடியாது, பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் கடந்து வர வேண்டும். இந்த திருமண நாளிலே கூடி வந்திருக்கிற உங்களுடைய இருதயங்களில் இறை அச்சம், இறைவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். துணிகரமாக, இருமாப்பாக, பெருமையாக, அகந்தையாக ஓடிக்கொண்டிருக்கிற மனித சமுதாயத்துக்கு இறைவன் ஒருவர் இருக்கிறார். அந்த இறைவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் நாளிலே, இந்த பூமியிலே கண்களை நிரந்தரமாய் மூடும் நாளிலே நாம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், தப்ப முடியாது. இறைவனுக்கு பயப்படுற பயம் இந்த திருமண நாளிலே உங்கள் இருதயங்களில் வருமானால் அது இறைவனுக்கு மகிமை. இறை அச்சம் உண்டாக்கப்பட வேண்டும், தெய்வ பயம் உண்டாக்கப்பட வேண்டும். அதை ஆவியானவர் உங்களுக்குள் இந்த நாளிலே, இந்த டேனி ஜார்ஜாவுடைய திருமண நாளிலே உங்களுக்குள் உண்டாக்குவாரானால் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பலன், மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், எல்லை மீறக்கூடாது. அப்புறம் சமாதானம் இல்லை, சௌக்கியம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? எகுன்னு ஒருத்தன் இஸ்ரவேல் நாட்டில் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்த அபிஷேகம் எதுக்காக தரப்பட்டது அப்படின்றதையும் சொல்லிட்டு போனான் அந்த தீர்க்கதரிசி. ஆகாப் என்ற மன்னனுடைய குடும்பத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிய வேண்டும், அதுதான் உனக்கு வேலை, அந்த வேலையை செய்வதற்கு தான் அபிஷேகம் என்று அறை வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணி அவன் செய்ய வேண்டிய வேலையை குறித்த திட்டமான அறிவிப்பை கொடுத்து விட்டு பறந்து போயிட்டான்.
இறைவன் எந்த நேரத்திலும் எவ்விடத்திலும் உன்னோடு கூட இடைப்படலாம், பேசலாம். உன் காதுகள் திறந்திருக்குமானால் நலமாயிருக்கும். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இப்ப இறைவன் ஆவியாக இருக்கிற அவரை பார்க்க முடியாதனால தான் நம்ம சில சொரூபங்களை, விக்கிரகங்களை, சிலைகளை எல்லாம் செய்து இறைவனை வழிபடுகிறோம், பகவானை வழிபடுகிறோம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது இறைவன் ஆவியா இருக்கிறார், இறைவன் ஜோதியா இருக்கிறார், இறைவன் ஞானமாக இருக்கிறார், இறைவன் சர்வ வியாபியாக இருக்கிறார், அவர் முழு உலகத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அந்த இறைவனை நாம் காண முடியாததினாலே தான் காணத்தக்கதான அடையாளங்களாக சொரூபங்களையும் விக்கிரகங்களையும் படங்களையும் நாம் படைத்து அவைகளை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இறைவன் இருக்கிறவர் ஆவியா இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு ஆவியோடும் அவர் சொன்ன சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும் இடத்திற்கு வந்துவிட்டால் அதுதான் சிதம்பர ரகசியம். என்னடா சிதம்பர ரகசியம் சொல்றாங்களா, அது என்னடான்னு சொல்லி போனா அதுதான் சிதம்பர ரகசியம். சொல்லி தருவாங்களா? சொல்லி தர மாட்டாங்க. இறைவனுக்கு உருவமில்லை, இறைவனை யாரும் படைக்க முடியாது. தெய்வத்தை யார் படைக்க முடியும்? யாராலும் படைக்க முடியாது. ஆனா மனுஷன் படைக்கிறான். ஆகவே இறை வழிபாடு என்று சொல்லும் பொழுது இறைவன் ஆவியாக இருக்கிற அவரை வழிபடுகிறவர்கள், தொழுது சேவிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது சேவிக்க வேண்டும். திருமண பந்தம் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். ஆண்களும் மீறக்கூடாது, பெண்களும் மீறக்கூடாது. கருத்து வேறுபாடுகள் வரலாம், கோபதாபங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், மீறுதல் செய்வதற்கு வாய்ப்புகள் வரலாம். நாம் அடக்கி நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆவியின் கனிகளில் இறுதியாக பதிவு செய்திருக்கிறது, இச்சை அடக்கம். அடக்கி பழகணும். திருச்சபை மக்கள் வந்து கையை தட்டி பாட்டு பாடிட்டு போனா போதாது, மீறுதல் செய்யும் வாய்ப்புகள் வரும், எல்லை மீறும்படியான சூழல்கள் வரும். மீறாதபடிக்கு நம்மை கட்டுப்படுத்தி நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும். பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், ஆளலாம். குடும்பத்தை ஆண்டு கொள்ளுங்கள், ஆளலாம். தொழிலை ஆண்டு கொள்ளுங்கள், வியாபாரத்தை ஆண்டு கொள்ளுங்கள், ஆளலாம். ஊரை, தேசத்தை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளலாம். ஒன்று நீ ஆளணுமே. அதுல இறைவனுடைய படைப்பு சொல்லுது. இறைவன் அதைத்தானே சொல்றாரு. ஒன்று நீ ஆள்றியா, அதான் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றது ஆள்றதுக்கு சொல்லிட்டா அன்றைக்கு ஆள்றதுக்கு நிற்கிறான். முணுக்குன்னு சொல்லுது. நம்ம ஆளணும், நம்ம நிற்கணும், நம்மளை காட்டணும். ஏன் அட்டைக்குனா என்ன? பிரியமே, ரூபவதியே, உன் முகரூபத்தை காண்பீன்னு சொல்ற வரைக்கும் ஏன் அடக்கிக்கிட்டு இரு. ஏன் உன் ஆவி உனக்கு அடங்க மாட்டேங்குது? அடக்கணுமா இல்லையா? அடக்கி பழகணும். தேவன் ஒரு நேரத்தை வச்சிருப்பார். என் பிரியமே, என் ரூபவதியே, உன் முகரூபத்தை காண்பீன்னு சொல்ற நேரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி பழகு. அதுக்கு முன்னாடி முணுக்குன்னு சொல்லுது அப்படின்ட்டு மினிக்கிட்டு வந்துடாத. தோத்திரம் கருத்தா இருக்கணும். தோத்திரம் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், அது மீறப்படக்கூடாது. இது இறைவன் இந்த திருமண பந்தத்தில் அதை எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். பெற்றெடுக்கிற பிள்ளைகளை இறை பக்தி உள்ளவர்களாக, கடவுள் பக்தி உள்ளவர்களாக, இறைவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாக பிள்ளைகளை வளர்த்து அவர்களை உருவாக்க வேண்டும்.
அவர் நல்லவராவதும் தீயவராவதும் சொல்லுங்க ஐயா. பைபிள் தான் சொல்ல தெரியலன்னா இதையாவது சொல்லுங்க. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை. இறைவனுடைய விருப்பம் நாம் பக்தி உள்ள சந்ததியை பெற்று வளர்க்க வேண்டும். அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவ பார்த்துக்கிடுவா, அவன் பார்த்துக்கிடுவான், வாத்தியார் பார்த்துக்கிடுவாரு, ஊர் பார்த்துக்கிறேன். இல்லை, நீ பெத்தியா, நீ தான் உத்தரவாதி. உன் பிள்ளைகளுக்கு நீ தான் பொறுப்பு. உன்கிட்ட கணக்கு கேட்பார், பதில் சொல்லணும். பிள்ளைகளை பெற்றால் போதாது, பக்தி உள்ள பிள்ளைகளாக அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அவன் தண்ணி அடிக்க போறான்னா நீ பொறுப்பு. அவன் ஊரை சுத்துறான், ஊருக்கு அடங்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு போறது லேசு. நீ பெரும் பொழுதே ஜாக்கிரதையா இரு. ஊரில் உள்ள பிள்ளைகள்லாம் அப்படி இருக்கட்டும். நீ இறைவனை அறிந்த பிள்ளை, நீ இறைவனுடைய சத்தியத்தை புரிந்து கொண்ட பிள்ளை. ஆகவே ஓம் புள்ள நீ சொல்றதை கேட்கணும். ஊரில் உள்ளதுதான் அப்படித்தான், வாலிய பிள்ளைகள்லாம் இப்படித்தான். இந்த அப்படித்தான் இப்படித்தான் சொல்லக்கூடாது. செத்தினா நீ கணக்கு கொடுக்கணும் கடவுள்கிட்ட. உனக்கு பொறுப்பு இருக்கு, பதில் சொல்லணும். அதனால ஜெபிக்கணும். பக்தி உள்ள பிள்ளைகளாக அவர்களை வளர்ப்பதற்கு ஜாக்கிரதையோடு இருக்கணும். பணம் பணம்னு பிள்ளைகளை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. வேலை வேலைன்னு சொல்லிட்டு வளர்க்கிற விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறிகொள்ளாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன்ட பதில் சொல்ற ஒரு காலமும் நேரமும் இருக்கு, மறந்துடக்கூடாது. சொல்லித்தான் ஆகணும், தப்ப முடியாது. வெந்ததா துன்பம், விதி வந்தா சாவம், கடவுளை கண்டது யாரான்னு சொல்லிக்கிட்டு தத்துவம் பேசிட்டு போயிட்டு இருக்காத. கடவுளுக்கு பயப்படணும். நீ எங்கேயும் வாழு, ஆனால் பதில் சொல்லணும் இறைவனுக்கு. அந்த இறைவனை பற்றி தான் இந்த வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆகவே இந்த டேனியல் சர்ஜாவுடைய திருமணத்துக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த வேதாகமத்தின் அடிப்படையில், இறைவன் எழுதி கொடுத்த வேத அந்த சத்தியத்தின் அடிப்படையில், நமக்கு முன்னே கடந்து போன பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் அடிப்படையில் இந்த டேனியல் ஜார்ஜாவுடைய திருமணத்துக்கு வருகை தந்திருக்கிற உறவுகளும் நட்புகளும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது கர்த்தரால் வந்த காரியம். நாங்கள் நலமுலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இப்போ திருமண பந்தத்தை உண்டாக்குனது கர்த்தர். முதல்ல தொடங்கி வச்சது கர்த்தர். அடுத்து அது ஏன் அந்த பந்தத்தை உண்டாக்குனார்னா, பக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன்றதை மீறிடக்கூடாது. இப்போ நாம் வாசித்த வசனத்தில் வருகிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ரெபேக்கால்னு ஒரு பொண்ணு, ஈசாக்குன்னு ஒரு மாப்பிள்ளை. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடைபெறுவதற்கு முன்பு என்ன நடந்தது என்று பார்த்தீங்கன்னா, அங்கே எழுதியிருக்கிறது, பெண் தேடி மாப்பிள்ளையுடைய தகப்பன் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன், எலியேசர் என்ற மனுஷனுடைய தலைமையில் ஒரு 10 பேர் அனுப்புகிறார். 10 பேர் அந்த காலத்தில் ஒட்டத்தில் போகிறான். ஏன்னா அந்த காலத்தில் காரும் கிடையாது, ரயிலும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது, விமானம் கிடையாது. அதனால் கழுதியில் போவாங்க. கழுதினா நமக்கு கோவியர் கழுதின்னு சொல்கிறோம்ல, குதிரை வண்டி பார்த்துருக்கீங்களா? இப்போ உள்ள சந்ததிக்கு குதிரையே தெரியாது, குதிரை வண்டி தெரியாது. கர்த்தருக்கு சோத்திரம். அப்படியெல்லாம் சந்ததிகள் மாறிக்கிட்டு கோவேறு கழுதை என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நம்ம தமிழகத்தில் குதிரைகள் என்று சொல்லுவார்கள். அதில் போவாங்க, அதில் பயணிப்பாங்க.
அதுக்கு மேலே ஒட்டகம். இந்த ஒட்டகத்தில் ஒரு 10 பேரை அனுப்பி இப்படி இந்த ஊரில் போய் எப்படி நம்முடைய பூர்வீகங்கள்லாம் அங்கே இருக்கும், அப்படியே விசாரிச்சுட்டு போ, விசாரித்து எப்படியாவது போய் தேவனுடைய சித்தப்படி என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், என் பயலுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போ அவங்க ஒரு 10 ஒட்டகத்தோடு வர்றாங்க. வந்தவுடனே பல ஊர்களுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஒரு ஊருக்கிட்ட வந்தாங்க. அந்த ஊருக்கிட்ட வந்த உடனே அவங்க மனசில் தலைமை தாங்கி வர்ற எலியேசுடைய மனசில் ஒன்று ப்ரேயர் பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பார்க்குற பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோன்னு ஒரு சிந்தனை அவனுக்கு உண்டாது. ஜெபம் யார்கிட்ட பண்ணுறது? யார்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம்? ப்ரேயருங்கிறது இறைவன்கிட்ட பண்ணுறது, கடவுளை நோக்கி பண்ணுகிறது. அதுக்கு பேர் தான் ஜெபம், அதுக்கு பேர் தான் வேண்டுதல், விண்ணப்பம். அவரை நோக்கி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிந்தை வந்துச்சு பாருங்க. அப்போது மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி இறைவனை அறிந்த மக்கள், திருச்சபை மக்கள், சத்தியத்தை அறிந்த மக்கள் இறைவனிடத்திலே நாம் ஒரு ஜெபத்தை வைப்போம் என்று ஜெபிக்க தொடங்குகிறார்கள். அப்படி ஜெபிக்க தொடங்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ஜெபத்தை கேட்கிறார். அப்போ அவன் என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையான்னு நமக்கு தெரியாது. ஆண்டவரே செய்யும், கடவுளே செய்யும், தெய்வமே செய்யும் அப்படின்னு இவன் ஒரு அடையாளத்தை வச்சு ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, சாயங்கால நேரத்தில் அந்த கிராமத்திலிருந்து வெளியே தண்ணி எடுக்கிறதுக்கு வாலிப பிள்ளைலாம் வருவாங்க. அப்படி வரும்பொழுது நான் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் கேட்பேன், எனக்கு தண்ணி கொடு தாகத்துக்கு அப்படின்னு. உனக்கும் தருவேன், நீ கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கும் தருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு கிடச்சிட்டான்னா இது நீர் நியமித்த பெண் என்று சொல்லி நான் நிச்சயப்படுத்திக்கிடுவேன் சுவாமி அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுறான். இந்த ரெபேக்கா, இந்த ஈசாக்கினுடைய திருமணத்தை பற்றி நாம் வாசிக்கிற அந்த ஆதியாகமத்தின் 24ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஜெபத்திலே திருமணம் துவங்குகிறது. பெண் பார்க்க வேண்டியதான், மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதுதான். வாலிப பையங்களை, வாலிப பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க பாருங்க. ஆனால் அது ஜெபத்தில் துவங்கணும். அதை இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எலியேசர் என்பவன் பார்த்து கொண்டே வருகிறான். இப்பொழுது ஜெபிக்க தொடங்குகிறான். ஒரு அடையாளத்தை வைத்து ஜெபிக்கிறான். அப்போ பொம்பளை பிள்ளைலாம் வாலிப பிள்ளைலாம் தண்ணி எடுக்கிறதுக்கு குடத்தை தூக்கிட்டு வருது. வரும்பொழுது இவன் திடீர்னு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போகிறான். அது ஊருக்கு வெளியே தான் கிணறு இருக்கும். அந்த காலத்தில் அந்த மாதிரி, இப்போ தான் நமக்கு பைப்பு வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துடுச்சே. சிலது வீட்டுக்கு முன்னாடி பைப்பு வச்சிடறாங்க. அந்த காலத்துல எல்லாம் கிணத்துல பெரிய கிணறுகளை தோண்டி வச்சுருப்பாங்க. சில குளங்கள் இருக்கும், அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அதில் ஒரு பொம்பளை பிள்ளை, நிறைய பிள்ளைகள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் கேட்குறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறா, நான் உனக்கும் தண்ணி தருவேன், நீ கொண்டு வந்திருக்கிற ஒரு ஒட்டகம் இல்லை 10 ஒட்டகம், அத்தனைக்கு நான் தாகத்தை தீர்ப்பேன்னா. அவனுக்கு பெரிய நம்பிக்கை. நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணமோ அப்படியே ஆண்டவர் அந்த அடையாளத்தின்படியே இந்த பொண்ணை சொல்ல வச்சிருக்காருங்கிற பாதி நம்பிக்கை வந்துருச்சு. சரி, சில பிள்ளையெல்லாம் சொல்லுவாங்க, பெருசாக பேசிடுவாளுங்க, நம்புகிற மாதிரிலாம் சொல்லுவாளுங்க. ஆனால் இது செய்கிறாளா செய்யலையா, இது நடக்குதா, சாத்தியப்படுமா, இல்லை உட்டான்ஸா, டுபாக்கூரா இந்த கேஸு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். பாதி அடையாளம் நம்பிக்கை வந்துருச்சு, பாதி நம்பிக்கை. இப்போது அந்த பொம்பளை பிள்ளை சொன்னபடியே அது பெரிய அகலமான கிணறு வைங்களேன், சர்ச்சு மாதிரி பெருசாக கட்டியிருப்பாங்க. இந்த பக்கமும் படிப்படியாக வச்சுருப்பான், அந்த பக்கமும் படிப்படியாக வச்சுருப்பான். கத்தருக்கு சோத்திரம். அப்போது இப்படி மக்கள் வந்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க, தண்ணியை மொந்து எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டுக்குன்னா 1 குடம் போதும், 2 குடம் 3 குடம் போதும். இது என்னது மனுஷனா? ஒட்டகத்துக்கு கொடுக்குறேங்கிறா. முடியுமா? அதெல்லாம் சாத்தியப்படுமா? இப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான்.
வேக வேகமா எவ்வளவு குயிக்காக இறங்கணும், கிட்டு இறங்கணும், தண்ணியை மோக்கணும், கிட்டு மேலே ஏறணும். அவ்வளவு ஒட்டகங்களுக்கு ஊத்துறேன். ஒட்டகம் என்ன ஒரு குடமாக குடிக்கும்? கேள்விப்பட்டிருக்கீல ஐயா? உங்களுக்கு தான் கேள்விப்பட்டிருக்கீல? அவ்வளவு தூரம் அவள் உடல் உழைப்பு, அவ்வளவு பெரிய தியாகம். இறங்கி அள்ளி இந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பொண்ணை பற்றி ஒரு சாட்சி. ஜெப வீடு கட்ட துவங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் அவங்க ஃபேமிலியாக நின்னாங்க. அதில் இவங்க அக்கா தங்கச்சியாக நின்று கஷ்டப்பட்டாங்க. இப்படி தான் ஈசிஆர் ப்ரேயர் ஹவுஸ் கம்ப்ளீட் ஆனதுன்னு ஒரு சாட்சியை சொன்னார். கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம நம்புவோம். வேற என்ன செய்ய? மாப்பிள்ளை பார்த்தாலும் சிரிக்காரு. கேதாரின் கூடாரத்தை போல இருந்தார், சாலமோனின் திரையை போல இருந்தார். இப்போ தான் அந்த பிரகாசம் இருக்கு. ஏன்னா ராத்திரி போகல அந்த ஒரு மனுஷன் உழைக்குது, ஒரு மாதமாக உழைக்கிற, தூக்கமே இல்லை. அதனால நான் பிளாக்காக இருந்த அழகா இருக்கிறேன்னு சொல்றார். கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். இந்த கருப்பு எப்படி வந்தது? வெயில் என் மேல் பட்டது. இந்த பாடுகள், இந்த உஷ்ணங்கள், தூக்க விழிப்பு, இதெல்லாம் வந்ததுனால நான் கொஞ்சம் பிளாக்காக இருந்துட்டேன். நம்புவோன்னு சொன்னோடனே மெர்க்குரியை விட பிரகாசம். சூரியன் 7 பகல் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாதிரி ஒரு பிரகாசத்தை பார்க்குறோம். நம்புவோம். அன்பு சகலத்தை நம்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பிரேயரில் துவங்கணும். எந்த திருமணமும் கடவுள்கிட்ட சொல்லி, கடவுள்கிட்ட ஒரு அடையாளத்தை பெற்று நாம திருமணத்தை துவக்க வேண்டும். இப்படிதான் எலியேசர் துவங்கினா. ஜெபத்தில் துவங்கணும் சொல்லுவாங்கல்ல. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். ஆக சொர்க்கத்தில் நிச்சயப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. இங்கே சொர்க்கம், பரலோகம், தேவன் நிச்சயப்படுத்தும்படியாக ஒரு அடையாளத்தை வைத்து கேட்கிறான். கேட்டபடியே பாதி நடந்திருக்கிறது. இறுதியாக 10 ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் வார்த்த பிறகு அவன் வாயை திறந்து பேசுகிறான். அம்மா, உங்கள் வீடு எங்கே இருக்கு? உங்கள் அப்பா பேர் யாரு? உங்கள் அப்பா பேர் என்ன? நீ யாருடைய மகள்? என்னெல்லாம் விசாரித்தான். விசாரித்த உடனே கடன்னு சொல்லிட்டா. இன்னாருடைய மக, இன்னாருடைய பேத்தி, இதுதான் எங்கள் வீடு. உமக்கு நீர் கூட்டிகிட்டு வந்த ஆட்களுக்கு, இந்த ஒட்டகங்களுக்கு எல்லாத்துக்கும் தீவனம் இருக்கு, வா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு அவன் சொன்ன உடனே புறப்பட்டு போனாங்க. போய் உட்காந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ இன்னாரா, ஓ இங்கே இருக்கிறவங்களா, ரொம்ப நெருங்கி வந்துட்டீல, ரொம்ப ஒத்து வந்துட்டீலேன்னு சொல்கிறது மாதிரி வந்துருச்சு. அப்போ சரி பேசியாச்சு, பிள்ளைய அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, பிள்ளையினுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்கிறாங்க. அப்போ திருமணம் என்பது ஜெபத்திலே துவங்குகிறது. அதை இறைவன் நிச்சயப்படுத்துகிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஒரு முடிவோடு சொல்லுகிறார்கள் பெண் வீட்டார். இது மனுஷனால் வந்ததல்ல, இது டௌரினால் வந்ததல்ல, இது ஜாதியினால் வந்ததல்ல, இது புரோக்கரால் வந்ததல்ல. இந்த திருமணம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதாக, சாட்சி பகரத்தக்கதாக அந்த காரியத்தை கர்த்தரே வாக்கிய பண்ணுகிறார். பெண் வீட்டார் முழுமையாக நம்பிட்டாங்க. இந்த சாட்சியை கேட்டால் இது மனுஷனால் வந்தது இல்லையா, இது டௌரினால் வந்தது இல்லையா, இது ஜாதினால் வந்தது இல்லையா சொல்லுவானா இல்லையா? நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எங்களுக்கு தெரியாது, தோத்துறோம். ஆனால் நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பெண் வீட்டார் சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நிச்சயப்படுத்திட்டாங்களா? அப்போ திருமணம் என்பது ஜெபத்திலே துவங்க வேண்டும்.
அந்த திருமணத்தை பரலோகம் நிச்சயப்படுத்தி கொடுக்க வேண்டும். எலியேசருக்கு நிச்சயப்படுத்தி கொடுத்தது கர்த்தர். ஆகவேதான் அவனுக்கும் ஒரு நல்ல நிச்சயம். மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு இது கர்த்தரால் வந்ததுன்னு சாட்சி பகர்னா, பெண் வீட்டுக்காரங்க சாட்சியை கேட்ட உடனே அவங்களும் நம்பி சொன்னாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இப்ப எதுனாலேயோ திருமணம் வருகிறது. ஆனா இந்த திருமணம் இறைவனால் வந்தது. எப்படியோ திருமணங்கள் நடக்கிறது. ஆனால் இந்த திருமணத்தை இறைவனே நிச்சயப்படுத்தி கொடுக்கிறார். அப்ப ஜெபத்தில் துவங்குறாங்க. கர்த்தர் நிச்சயப்படுத்த முடியாத ஒரு அடையாளங்களை பெற்றுக்கொள்றாங்க. அதுக்கடுத்து நான் பிள்ளைய கூட்டு போறேன், இந்த அளவுக்கு கர்த்தர் நடத்திட்டாருன்றதுக்காக சரி நாங்கள் கூட்டு போறோம். இல்லை எங்கள் ஊரெல்லாம் வரணும், எங்கள் சமுதாயம் வரணும், என் ஜாதிக்காரன் வரணும், என் சொந்தக்காரன் வரணும், சரி கூட்டிட்டு வா. அப்ப தடை வருகிறது. இறைவனால் நிச்சயப்படுத்தப்பட்ட திருமணமாக இருந்தாலும், இறைவனால் கொண்டு வரப்பட்ட திருமணமாக இருந்தாலும் தடைகள் வரும், தடை செய்கிற வார்த்தைகள் வரும். ஆக அதையும் நாம் பொறுமையாய் சகித்து சந்தித்து தாண்டி வர வேண்டும். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததே. அதனால தடை வராதா? கோபதாபங்கள் வராதா? வருத்தங்கள் வராதா? ஏசுநாதருக்கு பின்னாடி ஊழியம் செய்ய முடியாது வந்த ஊழியக்காரங்களும் பங்கெடுத்தாலும் அந்த கல்யாண வீட்டிலேயே ஒரு குறைவு வந்துச்சா இல்லையா? குறைவு வரும். வந்தால் அந்த திருமணம் கர்த்தரால் வந்திருக்குமானால் குறைவை கர்த்தர் நிறைவாக்கி கொடுப்பார். எல்லா தடைகளை மாற்றுவார், குறைவுகளை மாற்றுவார். அதுல கடனை உடனே வாங்கி என்னத்தையோ கல்யாணத்தை பண்ணுவோன்னு வந்தாலும் கடனையும் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாம் இறைவனால் வருகிறது, மனிதராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, முழுவதும் தேவனால் வந்தது. வந்தாச்சு, ஜெபத்தில் துவங்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் சில அடையாளங்களை ஆண்டவர் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேசுகிறோம். பேச்சுவார்த்தையிலையும் தடைகள்லாம் வருது, அதையும் தாண்டுறோம். தாண்டி இந்த உட்காந்துருக்கோமா இல்லையா? அதனால் வராமலே இருந்துச்சு. எத்தனை மன உளைச்சல்கள், எத்தனை சரீர உளைச்சல்கள், எல்லா உளைச்சலையும் தாண்டி தான் இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து மணமக்களை உட்கார வச்சிருக்காரு. இது வந்த பிறகு, மணமக்களாக வந்த பிறகு இனி நலம் புலம் ரெண்டு வீட்டுக்காரங்களும் பேசக்கூடாது, ரெண்டு சபைக்காரனும் பேசக்கூடாது, ரெண்டு பாஸ்டர்மாரும் பேசக்கூடாது, நல்லதும் பேசக்கூடாது, என்னத்தையாவது பேசுன்னு வச்சுக்க. அதுக்கு மேலே கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதனால மணமகனும் பேசக்கூடாது, மணமகனும் பேசக்கூடாது. கல்யாணம் பண்ண பிறகு மனைவியும் பேசக்கூடாது, புருஷனும் பேசக்கூடாது, புருஷன் வீட்டாரும் பேசக்கூடாது, மனைவி வீட்டாரும் பேசக்கூடாது. நாங்கள் அங்கே வந்தாக, இங்கே கேட்டாங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. தோத்திரம். ஆமாம், எங்களுக்கு அப்படி வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும், அவங்க வந்து சொன்னாங்க, இவங்க வந்து சொன்னாங்க, இவ்வளோ வந்திருக்கும், அவ்வளோ வந்திருக்கும்னா கையை உயர்த்தினு வச்சுக்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. வேற என்ன செய்ய? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இரு வீட்டாரை சார்ந்தவர்களும் இரு திருச்சபையை சார்ந்தவர்களும் நல்லதும் சொல்ல வேண்டாம், கெட்டதும். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததென்று நீங்கள் நிச்சயப்படுத்தி விட்டால் யாரும் நல்லதும் பேசணும், பொழுதும் பேச வேண்டாம். ரைட். அடுத்து கணவன் மனைவி சொன்னால் தனி சர்க்கியூட். ஒரு வீட்டுக்கு ஒரு மெயின் தான். என்றைக்கு திருமணம்னு ஒன்று வந்துருச்சோ அவங்களுக்கு தனி சர்க்கியூட் போட்டுரும். தனி மீட்டர் பெட்டி பொறுத்துருமியா? இல்லை ஒரு மீட்டர் பெட்டிலேயோ ஓடட்டும்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், அப்படிலாம் சொல்லுறதை பார்த்துட்டோம் நாங்கள். ஆமாம், நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும். அதனால் நான் என் பிள்ளைய அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தேன் அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது. உன் பிள்ளைய தோத்துறோம், நீ பொத்தி பொத்தியே வச்சுக்கோ. ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்குற? கல்யாணம் பண்ணிட்டாலே அது தனி மீட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கணும். அவங்களுடைய வரவு செலவுகள், அவங்களுடைய முடிவுகள், அவர்கள் எடுக்கும் தீர்மானங்கள் எல்லாம் தனி மீட்டரில் ஓடணும். அதுக்குள்ளே மூக்க நுழைக்கக்கூடாது, நல்லதும் சொல்லக்கூடாது, கெட்டதும் சொல்லக்கூடாது. அதை அப்படி விட்டுறணும். அவங்க பாடு கர்த்தர் பாடு. இனி அவங்க செய்வாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வைங்க, தனியாக கேட்டால் சொல்லாத, புருஷனும் பொண்டாட்டிமா வந்து கேளுன்னு சொல்லு. எந்த ஆலோசனை கேட்டாலும் சரி.
2 பேரும் வா, உட்காரு, கேளு, நான் சொல்கிறேன். அப்படி தான் 2 வீட்டாரும் 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லணும். யாராவது ஒரு ஆளை விட்டு ஒரு ஆளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களை கர்த்தர் காப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யார் உன்னை கவுன்சிலிங் சொல்ல சொன்னது? கல்யாணம்னு பேசிட்டினா இந்த காரியம் இனி அவங்களும் கர்த்தருந்தான். அதுக்கு இடையில் அவங்க எடுக்கிற தீர்மானத்துக்கு முடிவுகளுக்கு நீ தான் சொல்லணும்னு நினைக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டுறணும். நல்லதும் சொல்லாத, கெட்டதும் சொல்லாத. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நலம்பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆகவே எந்த திருமணமும் இறைவனுடைய சமூகத்திலே வைத்து ஜெபித்து தொடங்குங்கள். அவரிடத்தில் சில அடையாளங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து பேசி முடிவு செய்யும் பொழுது சில தடைகள் வரும், தாண்டுங்கள். அடுத்து திருமணத்திலே அவர்களை கணவனும் மனைவியுமாக இணைக்கும்படியாக முயற்சிங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஏகத்துவத்தில் திருத்துவமாகவும் திருத்துவத்தில் ஏகத்துவமாக விளங்குகிற தேவனாய கர்த்தர் இறங்கி வந்து இவர்களை மணமகன் மணமகளாக இருப்பவர்களை கணவனும் மனைவியுமாக அவரே இணைப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் நிறைவாகிவிட்டது. ஆகவே மணமக்களை எழுந்திருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நான் சொன்னதை கேட்டு எந்திரிச்சிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் ஆடியோ வீடியோலாம் ரொம்ப விழிப்பாக இருக்குது. ஸ்தோத்திரம். திருமண பந்தம் இறைவனால் தொடங்கப்பட்டது. திருமண பந்தத்தை இறைவன் மனிதனாக இறங்கி வந்து கனப்படுத்தினார். கானாவூர் கல்யாண வீட்டிலே அவர் பங்கெடுத்தாலும் குறைவுகள் இருந்தது. அந்த குறைவை நீக்கி கொடுத்தார், நிறைவை உண்டாக்கி கனப்படுத்தினார். 3வது ஒரு திருமண பந்தம், அது ஆவிக்குரிய திருமணம். அது திருச்சபை மக்களுக்கும் உயிர்த்தெழுந்து பரவேறி போய் பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசுகிற இரட்சகர் இயேசுவுக்கும் ஒரு சந்திப்பு வரப்போகிறது. அது மத்திய வானம். இந்த ரகசியம் பெரியது என்று பவுல் சொல்லுகிறான். அந்த ரகசியம் நிறைவேறப் போகிற காலம் எப்பொழுது என்று சொல்லப்படவில்லை. இடம் குறிக்கப்படவில்லை, நாள் குறிக்கப்படவில்லை, நேரம் குறிக்கப்படவில்லை. நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்ற ஒரே வார்த்தையில் அவர் சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார். அப்புறம் உயிர்த்தெழுந்து போன இரட்சகர் இயேசுவும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபையும் இணைய போகிற சந்திக்க போகிற ஒரு நாள், அதை திருமணம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை பவுல் பெரிய ரகசியம், இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு திருமண நாள் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்விடேஷன் யார் கொடுப்பது? இப்போ இவங்கெல்லாம் ராத்திரி பாலா தம்பி தூங்காமல் எல்லாருக்கும் கல்யாண கார்டு கொடுத்துட்டாரு. நாம் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். சில பேர் வரலை. அவங்கெல்லாம் வந்தால் தான் மொய் ஒழுங்கா விழுவுன்னு பார்த்தோம். வர்றாங்களா இல்லைன்னு பின்னாடி பார்த்துக்குருவோம். வீட்லேயாவது கொண்டாந்து தர்றாங்களான்னு பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்தாலும் தராவிட்டாலும் நீங்கள் நம்பியிருக்கிற கர்த்தர் உங்களுக்கு குறைவை நீக்கி நிறைவை உண்டாக்குவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 3வது பந்தம் ஆவிக்குரிய பந்தம், அதை திருமணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த திருமணத்திற்கு அடையாளமாகத்தான் பூமியிலே மனுஷனையும் மனுஷியையும் கணவனும் மனைவியுமாக இணைத்து தொடங்கி வைத்தவர் இந்த பூமியிலே இறங்கி வந்து, கல்யாண வீட்டிலே இறங்கி வந்து அதையும் கனப்படுத்தி 3வது மத்தியவானிலே திருச்சபை மக்களை திருமணம் என்கிற பந்தத்திலே தன்னோடு இணைத்துக் கொள்ளும்படியாக உயிர்த்தெழுந்து போன இரட்சகர் இயேசு வரப்போகிறார். அந்ததுக்கு இன்விடேஷன் கார்டு உங்களுக்கு இதுவரைக்கும் வரலைன்னா, இந்த டேனியல் ஜார்ஜாவுடைய திருமண நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு நாங்கள் திருச்சபை தலைவர்கள் இன்விடேஷன் கொடுக்கிறோம். இங்கே வந்து பங்கெடுத்த நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கேயும் வந்து பங்கேற்க வேண்டும். இரட்சகர் இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் நடைபெறுகிற அந்த திருமணத்தில் உங்கள் ஒவ்வொருடைய முகத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுகிறோம். இந்த இன்விடேஷன் கார்டை இந்த நேரத்தில் உங்கள் கரங்களிலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்.
தேவனாய கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்வாராக. அந்த இடத்திற்கு நீங்கள் வருவதற்குரிய ஆயத்த வேலைகளை, தகுதியான வேலைகளை பரிசுத்த ஆவியானவர் இன்று முதல் செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு நிழலாகத்தான் இந்த திருமணம். இந்த டேனியல், இந்த ஜார்ஜா. இப்பொழுதும் இந்த திருமணத்திலே நம்முடைய தேவனாய கர்த்தர் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். திருச்சபை தலைவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மணமக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மேகங்களுடனே கர்த்தர் வருகிறார். இந்த மேகங்கள் சாட்சியின் மேகங்கள், இயேசுவுக்கு சாட்சிகள், அவருடைய திருச்சபைக்கு சாட்சிகள், அவர் எழுதி கொடுத்த வேதத்துக்கு சாட்சிகள், அவர் இருக்கிற பரலோகத்திற்கு, சீயோனுக்கு சாட்சிகள். இந்த மேகங்கள் எங்கே கூடுகிறதோ அங்கே ஆசீர்வாதமான மழை வரும். தேவ பிரசன்னம் இறங்கி வரும். தேவ சமூகம் இறங்கி வரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். அவர்கள் வந்தால் கோடி கோடி தூதர்கள் இந்த எல்லை எங்கும் சூழ்ந்திருப்பார்கள். அந்த கிருபை, அந்த அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல் நிழலிடும். இவர்கள் இருவரையும் நாம் உறவுகள், நட்புகள், திருச்சபை தலைவர்கள் எல்லாரும் இணைந்திருந்தாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைக்கப் போகிறார். நாம் எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டுமல்ல, இவர்களை மனதார ஆசீர்வதிக்கப் போகிறோம். நாம் மனதார ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் மனதார ஆசீர்வதிப்பார். வேற பொறாமை, எரிச்சல், போட்டி ஏதாவது இருக்கும்னா அந்த ஆவியெல்லாம் விளக்கிருங்க. நல்ல மனசாட்சி, நல்ல மனசோடு ஆசீர்வதிங்க. நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். மனசார ஆசீர்வதிச்சிருங்க. ஆண்டவரே, மனதார இவர்களை வாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கேன்னு ஒரு வார்த்தை உங்கள் வாயத்திலிருந்து சொல்லிருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. கெட்டு போயிருக்கிற உங்க பிள்ளைகளும் நல்லா மாறிடுவாங்க. இறைவன் உங்களை கைவிடவே மாட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து கணவன் மனைவி சொன்னா தனி சர்க்கியூட். ஒரு வீட்டுக்கு ஒரு மெயின் தான். என்றைக்கு திருமணம்னு ஒன்று வந்துருச்சோ அவங்களுக்கு தனி சர்க்கியூட் போட்டுரும். தனி மீட்டர் பெட்டி பொறுத்துருமியா, இல்லை ஒரு மீட்டர் பெட்டிலேயோ ஓடட்டும்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், அப்படிலாம் சொல்லுறதை பார்த்துட்டோம் நாங்கள். இப்பட்ட ஒரு திருமண நாள் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இன்விடேஷன் யார் கொடுப்பது? இப்போ அந்த இதுக்கு இன்விடேஷன் கார்டு உங்களுக்கு இதுவரைக்கும் வரலைன்னா, இந்த டேனியல் ஜார்ஜாவுடைய திருமண நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு நாங்கள் திருச்சபை தலைவர்கள் இன்விடேஷன் கொடுக்கிறோம். இங்கே வந்து பங்கெடுத்த நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கேயும் வந்து பங்கேற்க வேண்டும்.